இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நாட்டின் தேவைகள், எதிர்கால கனவுகளை கருத்தில் கொண்டே வரி சீர்திருத்தங்கள் செய்ததாக மோடி பேச்சு. உள்நாட்டு பொருள்களையே விற்கவும் வாங்கவும் மக்களுக்கு வேண்டுகோள். நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் நவராத்திரி விழா தொடக்கம். நவராத்திரி முதல் நாளில் அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசை நின்று வழிபாடு. அரசியலில் இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஷூட்டிங்கிற்கு சென்றுவிட்டதாக தமிழிசை பேச்சு. திமுக எதிர்ப்பை விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்திய இந்திய அணி 19 ஓவரிலேயே 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியதால் ரசிகர்கள் உற்சாகம். அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சார்லி கிர்க் மீது பாய்ந்த தோட்டா அனைவரையும் நோக்கி குறிவைக்கப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நான் தழுவலுக்கு கண்ணீர் கசிய ட்ரம்ப் பேச்சு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாட்டின் இப்போதைய தேவைகள், எதிர்கால கனவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே வரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சரக்கு சேவை வரி சீரமைப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றினார். அப்போது நவராத்திரியின் முதல் நாளில் இருந்து தற்சார்பு இந்தியா என்னும் இலக்கை நோக்கி நாடு அடியெடுத்து வைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சரக்கு சேவை வரி சீரமைப்பு நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் வணிகத்தையும் தொழிலையும் எளிதாக்கும் என்றும் முதலீடுகளை ஈர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நகர் நுழைவு வரி, விற்பனை வரி, உற்பத்தி வரி, மதிப்பு கூட்டு வரி, சேவை வரி என்று பலவாறாக இருந்த வரிகள் 2017 ஜூலை முதல் ஒரே வரிமுறையாக மாறியதாக அவர் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பாலேயே பலவாறாக இருந்த வரிமுறை ஒழிக்கப்பட்டு சரக்கு சேவை வரிமுறைக்கு மாற முடிந்ததாகவும் ஒரே நாடு ஒரே வரி கனவு நனவானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியேறிய புதிய நடுத்தர வகுப்பினராக மாறியுள்ளதாக தெரிவித்தார். அவர்களுக்கு சொந்த விருப்பங்களும் கனவுகளும் இருக்கும் என்பதால் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரியிலிருந்து விலக்களித்துள்ளதாகவும் இப்போது சரக்கு சேவை வரி குறைப்பால் அவர்களின் கனவு நனவானது மேலும் எளிதாகும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி சீரமைப்பு என்பது தொடர்ச்சியான செயல்முறை என்றும் காலத்தின் மாற்றத்திற்கேற்ப நாட்டின் தேவைகளும் மாறும் என்பதால் சீரமைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் இப்போதைய தேவைகள், எதிர்கால கனவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே வரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடைகளில் உள்நாட்டு பொருள்களையே விற்க வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் உள்நாட்டு பொருள்களையே வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டதாகவும் அரசியலில் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்குக்கு சென்றுவிட்டதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் நெருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் என்றும் இந்திய கூட்டணி உதிரும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு முதலீட்டை ஈர்க்க செல்கிறாரா, முதலீடு செய்ய செல்கிறாரா என்று விஜய் கூறியதை தான் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக எதிர்ப்பை விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திமுக நிச்சயம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். மக்களுக்காக இருப்பவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசியதாக வேண்டும் என்றும், ஏனென்றால் மக்கள் திமுகவுக்கு எதிராக இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் நவராத்திரி விழா தொடங்கியுள்ள நிலையில் அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு வருகின்றனர். இதையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி துர்க்கை குன்று கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காலையிலேயே வரிசையில் நின்று வழிபட்டனர். அயோத்தியில் உள்ள தேவி காளி கோவில் நவராத்திரியொட்டி மலர்களாலும் மின் விளக்குகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காலை முதலே பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள அம்மன் கோவிலில் நவராத்திரி விழா தொடங்கியுள்ள நிலையில் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள கோவிலும் நவராத்திரி விழா களை கட்டியுள்ளது. காலையிலேயே ஏராளமான பக்தர்கள் வந்து வரிசை நின்று வழிபட்டனர். டெல்லியில் உள்ள காளி கோவில் நவராத்திரியொட்டி சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காலை முதலே பக்தர்கள் வந்து வரிசை நின்று வழிபட்டு சென்றனர். மும்பை நகர மக்களின் கடவுளான மும்பாதேவி கோவிலில் 9 நாள் நவராத்திரி விழா கொண்டாட்டம் இன்று தொடங்கியுள்ளது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் 4 சுற்றில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வென்றுள்ளது. 17வது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சூப்பர் 4 சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் இந்திய அணி டாஸ் வென்று பவுலிங் தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக பர்ஹான் 58 ரன்களும், சமீம் அயூப், முகமது நவாஸ் ஆகியோர் ஆளுக்கு 21 ரன்களும் எடுத்தனர். பின்னர் களமிறங்கிய இந்திய அணி மிக சிறப்பாக விளையாடி 19 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா 74 ரன்களும், சுப்மன் கில் 47 ரன்களும், திலக் வர்மா 30 ரன்களும் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட ஊர்களில் அமைச்சர் கணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திட்டக்குடி தொகுதி மங்களூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புடையூர், கல்லூர் ஆகிய ஊர்களுக்கு சென்ற தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அங்குள்ள பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திமுக மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளரும் வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களின் தாளாளருமான வெங்கடேசன், மங்களூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுகுணா, ஒன்றிய செயலாளர்கள் பட்டூர் அமிர்தலிங்கம், செங்குட்டுவன் ஆகியோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலையில் தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை நிகழ்ச்சி ஏவாவேலு சிறப்புரையாற்றினார். திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை நிகழ்ச்சி மாநில தலைவர் முத்தரகம் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு ஆகியோர் பங்கேற்று தென்னிந்திய விவசாயிகள் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர். அப்போது பேசிய ஏவாவேலு, இந்தியாவிலேயே ஒரு மாநில முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கிய ஆட்சி கலைஞர் ஆட்சிதான் என்றும், விவசாயிகளுக்கு திமுக ஆட்சியில் புதிய புதிய திட்டங்கள் நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாநில தடகள சங்க துணைத் தலைவர் கம்பன், ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம் உட்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை செட்டி வீதியில் நலம் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை பார்வையிட்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி, தேர்தல் வரவிருப்பதால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை முடக்கும் வகையில் பாஜகவினர் நடத்தும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு மாநில அரசு அனுமதி வழங்காமல் இருப்பதை தெரிவித்துள்ளார். மீண்டும் கோவையில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினர்தான் வெற்றி பெறுவர் என்றும் தெரிவித்தார். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நட்பும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற குறிக்கோளுடைய அனைவரும் ஒரே அணியில் சேர வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அழைப்பு விடுத்தார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் குடும்ப ஓட்டுகளை முதலில் உறுதி செய்யுங்கள் என்று பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பவுன்ராஜ் ஆலோசனை வழங்கினார். மயிலாடுதுறையில் அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் 2வது முறையாக பூத் கமிட்டி கூட்டம் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான எஸ் பவுன்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது வீடு வீடாக சென்று அதிமுகவின் சாதனைகளை விளக்கி அதிமுக வாக்கு வங்கிகளை அதிகரிக்க செய்வது குறித்தும் வாக்காளர்களிடம் நடந்து கொள்ளும் அணுகுமுறைகள் குறித்தும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். மேலும் தமிழக அரசின் மீதும் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி திமுகவின் பாதகங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்குகளை திறம்பட சேகரிக்க ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்றும், தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் அதிமுகவினர் முதலில் குடும்ப ஓட்டுகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பவுன்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MRS சங்கர், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் நாஞ்சில் கார்த்தி, தெற்கு ஒன்றிய பொருளாளர் நெடுஞ்செழியன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை பாலவாக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பிரதமரின் பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக சென்னை ஈசிஆர் சாலை பாலவாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராதாகிருஷ்ணன், அருள்ஜெய், கோபால் ஆகியோர் ஏற்பாடு செய்த இவ்விழாவில் பட்டியல் அணி தலைவர் சம்பத்குமார் மற்றும் கிழக்கு மாவட்ட தலைவர் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்களுக்கு இனிப்புகள், 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சேலை மற்றும் பூச்செடிகள், அன்னதானம் போன்றவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க என முழக்கமிட்டனர். வால்பாறையில் தமிழக வெற்றிக் கழகத்தினரின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீதரன் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த 425 ரூபாயை வழங்கிட வலியுறுத்தியும், நகராட்சி கால்பந்து மைதானத்தை சீரமைக்க பலமுறை வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் வால்பாறை நகர செயலாளர் ஆண்ட்ரூஸ், நகர இணை செயலாளர் செய்து அலி, கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேகாவின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த 70 நடிகர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன், கருணாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய விருது பெற உள்ள நடிகை ஊர்வசி, நடிகர் எம்.எஸ். பாஸ்கர், இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ் ஆகியோர் நடிகர் சங்கம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர். அதேபோல் மூத்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் 5 உறுப்பினர்களுக்கு சங்கராதா சுவாமிகள் விருது மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் முன்னதாக மறைந்த சரோஜா தேவி, மனோஜ், பாரதி ராஜா, ரோபோ சங்கர், ராஜேஷ் உட்பட 70 நடிகர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடிகர் சங்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய செயல்பாடுகள் பற்றி சங்கத்தின் தலைவர் நாசர் தலைமையில் விவாதிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்பாக நடிகர் சங்க தலைவர் நாசர், பூச்சி முருகன், சங்கத்தின் பொருளாளர் கார்த்தி, சமூக பொதுச் செயலாளர் விஷால் ஆகியோர் தெரிவிக்கையில், எந்த ஒரு நாட்டிலும் ஜனநாயகம் சரியாக இல்லை என்றால் சக்தி திருமகன் போன்ற ஒரு படைப்பை படிக்க முடியாது என்று கோவையில் திரையரங்கில் படம் பார்த்த ரசிகர்களை சந்தித்த போது நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்தார். இயக்குனர் அருண் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி, வாகை சந்திரசேகர் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள சக்தி திருமகன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. திரைப்படம் குறித்து படக்குழுவினர் பல்வேறு திரையரங்குகளுக்கு சென்று பார்வையாளர்களிடம் கேட்டறிந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை பிராட்வே திரையரங்கில் சக்தி திருமகன் திரைப்படம் குறித்து நடிகர் விஜய் ஆண்டனி பார்வையாளர்களை சந்தித்து கேட்டறிந்தார். அங்கிருந்த பார்வையாளர்கள் திரைப்படம் நன்றாக உள்ளது என்று தெரிவித்தனர். அப்போது விஜய் ஆண்டனியுடன் ரசிகர்கள் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து விஜய் ஆண்டனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சக்தி திருமகன் திரைப்படம் எனக்கு 25வது திரைப்படம் எனவும், படத்தை பார்த்தவர்கள் அனைவரும் புது முயற்சியாக இருக்கிறது என தெரிவித்துள்ளனர். எனவும், எந்த ஒரு நாட்டிலும் ஜனநாயகம் சரியாக இல்லை என்றால் இது போன்ற ஒரு படைப்பை படிக்க முடியாது என தெரிவித்த அவர், இந்த திரைப்படம் மத்திய மற்றும் மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் வெளியாகி இருக்காது என்றும் விஜய் ஆண்டனி தெரிவித்தார். சர்வதேச உயிர் மாய்த்தல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் உயிர் மாய்த்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சர்வதேச உயிர் மாய்த்தல் தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உயிர் மாய்த்தலுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சையில் ஹெல்மெட் அணிந்து வந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தனியார் தொண்டு நிறுவனத்தினர் சர்ப்ரைஸ் கொடுத்தனர். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து தஞ்சையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தஞ்சை காந்திஜி சாலை மற்றும் ஆற்றுப்பாலம் சாலைகளில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த பெண்களை தனியார் தொண்டு நிறுவனத்தினர் தடுத்து நிறுத்தி நிற்க வைத்தனர். அப்போது அனைவரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர். திடீரென இளம் பெண்களின் கையில் தாம்பூலம் தட்டுடன் சந்தனம், குங்குமம் வழங்கி அனைவரையும் பன்னீர் தெளித்து வரவேற்றனர்.
அதன் பின்னர் ஹெல்மெட் அணிந்து வந்த அனைத்து பெண்களுக்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம், பட்டு சேலை, இனிப்புகள் வழங்கி தனியார் தொண்டு நிறுவனத்தினர் சர்ப்ரைஸ் கொடுத்தனர். மேலும் வாகனத்திற்கு விலையில்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டும் அனுப்பி வைத்தனர். தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றபோது உயிரிழந்த சென்னை ஊழியரின் உடலை மீட்டு தருமாறு உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கத்தை சேர்ந்த 48 வயதான திவாகர் என்பவர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சக ஊழியர்கள் 64 பேருடன் தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது ஆழ்கடலில் உயிரினங்களை பார்க்க சென்றபோது அங்கு ஆக்சிஜன் கிடைக்காததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு திவாகர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் திவாகர் உடலை மீட்டு சென்னை கொண்டு வர தமிழக அரசு உதவி புரிய வேண்டும் என்று சென்னையில் உள்ள அவருடைய குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி காரைக்காலில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்காலில் இஸ்லாமிய நண்பர்கள் குழு சார்பாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் இஸ்லாமிய நண்பர்கள் குழு தலைவர் அமீருதீன் தலைமையேற்றார். நிர்வாகிகள் கலந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து ஏகத்துவ முஸ்லிம் ஜமாஅத்தின் மாநில துணைத் தலைவர் அல்தாஃபி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இஸ்லாம் குறித்த சந்தேகங்களுக்கு பதிலளித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் பலரும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி மூலம் சமூக நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக காரைக்கால் இஸ்லாமிய குழுவினர் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கல்லம்புலி குளத்துக்கு வரும் நீரை இரண்டாக பிரித்து மற்றொரு குளத்துக்கு கொண்டு செல்வதை எதிர்த்து குளத்தில் குடியேறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையநல்லூர் அருகே கல்லம்புலியில் 300 ஏக்கர் பரப்புள்ள குளம் நிறைந்த பின்பு அந்த குளத்தின் மறுகால் வழியாக பாயும் நீர் குளகினேரி குளத்துக்கு செல்லும். இந்நிலையில் கல்லம்புலி குளத்துக்கு நீர் வரும் கால்வாயிலிருந்து குளகினேரி குளத்துக்கு தனி கால்வாய் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு கல்லம்புலி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்ட நிலையிலும் குளத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் மக்களுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது என்று பேசினார். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தேவைகள், எதிர்கால கனவுகளை கருத்தில் கொண்டே வரி சீர்திருத்தங்கள் செய்ததாக மோடி பேச்சு. உள்நாட்டு பொருள்களையே விற்கவும் வாங்கவும் மக்களுக்கு வேண்டுகோள். நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் நவராத்திரி விழா தொடக்கம். நவராத்திரி முதல் நாளில் அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபாடு. அரசியலில் இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஷூட்டிங்கிற்கு சென்றுவிட்டதாக தமிழிசை பேச்சு. திமுக எதிர்ப்பு விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்திய இந்திய அணி 19 ஓவரிலேயே 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியதால் ரசிகர்கள் உற்சாகம். அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சார்லி கிர்க் மீது பாய்ந்த தோட்டா அனைவரையும் நோக்கி குறிவைக்கப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தழுவலுக்கு கண்ணீர் கசிய ட்ரம்ப் பேச்சு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.